ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த அட்டா 247 தமிழ் சேனல். சரிங்க, ஸோ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அண்ட் யாருக்காவது பஃபர் யூசஸ் வருதுனாலுமே கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கப்பா. ஓகே, ஸோ இப்போ தான் எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிசல்ட்டோட அனாலிசிஸை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சின்னதாக பார்த்தோம். ஒரு 5 minutes தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ லைவ் கிளாஸ் இல்லையா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் லிங்க்கை வந்து குரூப்லேயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஜாயின் பண்ண சொல்லி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்வைட் பண்ணி விட்டுருங்க. இன்னும் யாரெல்லாம் வரலையோ ஸோ அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ஸோ நமக்கு ஸோ ஆடியோ கரெக்டாக இருக்குல்லங்க? ஓகேப்பா. எஸ் கார்த்திக் கணேசன். ஸோ கார்த்திக், ஸோ நீங்களும் வந்து இப்போது கொஞ்சம் என்னுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக ஆகிட்டீங்க. இனிய மாலை வணக்கம். முத்து குமரன் குட் ஈவினிங். சரண்யா குட் ஈவினிங். அசோக், பானுமதி, நதியா, கோபிநாத், விஜி. என்னாச்சு விஜி? அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி விட்டுருங்க எல்லாரையும். ஜனனி, தனபாக்கியம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேங்க. ஸோ ஏன்னா இந்த செஷன் வந்து நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கான சீரீஸை வந்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4 days-ஆக இந்த 4 days-ஆக வந்து நம்ம மென்சுரேஷன்ஸை வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இன்றைக்கி லைவில் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னு வச்சுங்க. இன்றைக்கி லைவில் புதுசாக யாராவது இருக்கீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 3 நாள் முன்னாடி மென்சுரேஷன் 2 dimensionோட பேசிக்ஸை வந்து கிளியர் கட்டாக கொடுத்துருக்கேன். செகண்ட் டே 3 dimensions வந்து கொடுத்துருக்கேன். தேர்ட் டே 2 dimensionோட ப்ராப்ளம்ஸு, சரியா, ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு 4th டே. ஓகே, 3 dimensionோட ப்ராப்ளம்ஸும் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் மேக்ஸிமம் உன்னால் எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ ஸோ இங்கே செஷன்லேயே வந்து பேசிக்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க. ஸோ நம்ம பேட்ச் வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான பேட்ச் வந்து நம்ம Feb 23rd அதாவது வெட்னஸ்டே, கம்மிங் வெட்னஸ்டே வந்து கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ இப்போத்துலேருந்தே கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்த பழகிக்குங்க. ஏன்னா மார்னிங் 6 மணிலேருந்து 7 மணின்றது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும், சரியா. ஸோ அதை வந்து ரொம்ப ஒரு கமிட்மெண்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க, சரியா. இது ஒரு தடையாக பார்க்காத. 6 மணி எழுந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஸோ ஒரு 1 hour செஷனு, அதே மாதிரி 7 to 8 ரீசனிங் செஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த செஷனை வந்து இது ஒரு டாஸ்க்காக எடுத்துக்குங்க, சரியா. ஒன்ஸ் இதனாலேயே இனிமேலாவது ஒரு ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கணுன்ற ஒரு ஹேபிட் வந்து டெவலப் ஆனால் ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரிங்க. ஏதாவது கேட்கணுமாங்க? ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைவ் பேஸ் வந்து நம்ம கம்மியாகினே இருந்தது அப்படின்னா நான் என்ன அந்த சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஓகே, நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கு கிட்டத்தட்ட இதில் A to Z சீரீஸு நிறைய பேர் சார் இந்த A to Z சீரீஸ் வந்து நிறையா சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ நீங்களும் வந்து A to Z சீரீஸை வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது எந்த டாப்பிக்லேருந்து நான் ஆரம்பிக்கலான்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆப்டிடியூடுக்கு போதுமானது ஸ்டார்ட் பண்ணலாமான்றது இப்போதைக்கு இல்லை. பட் அட்வான்ஸ் மேக்ஸு ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால இந்த நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கை வந்து A to Z வந்து கொண்டு வரலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு டெய்லி வந்து ஒரு 50 மெம்பர்ஸாவது எனக்கு லைவில் வந்தால் மட்டும்தான் அடுத்து வர 10 days நான் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன், சரியா. ஸோ அப்போது வந்து ஒரு சர்ப்ரைஸாக நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்கார்டட் செஷன் பார்த்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக வந்து கொண்டு வாங்க. ஓகே, அதுதாங்க இந்த டாபிக் வந்து எல்லாமே அட்வான்ஸ் மேக்ஸு. நான் யூடியூப்லேயே உங்களுக்கு ஃபுல் சீரீஸை கொண்டு வரேன் அட்வான்ஸ் மேக்ஸு. ஓகே, இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ்க்குனா எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆகட்டும், எம்டிஎஸ்ஸு, சிஹெச்எஸ்எல், ஓகே, ஸோ அண்ட் அதர் எஸ்எஸ்சி ஓரியன்டாக இருக்கிற மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரியே அதே சிலபஸ் தான் நிறையா வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேஸ், ஆர்ஆர்பி குரூப் டி, ஆர்ஆர்பி குரூப் டி, என்டிபிசி. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன எக்ஸாம்ஸ் சார் இது கேட்குறாங்கன்னும் போது நமக்கு தெரியாது. ஏன்னா சிஇடி அனௌன்ஸ் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பிரியா சுகுமார் குட் ஈவினிங். சோமாசேகர் குட் ஈவினிங். ஸோ மேக்ஸிமம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அப்படியே 30 இன்றைக்கி ரொம்ப லைவ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. நிறைய பேர் டைமிங் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, 10 to 11 செட் ஆகலைன்னா அதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நான் கேட்டிருக்கேன், சரிப்பா. அண்டு இந்த ஆஃபர் எல்லாமே
Y227 கோட் யூஸ் பண்ணிக்க. இப்போ ரொம்ப கம்மியாகவே வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைவ் கிளாஸ் ஆகட்டும், வீடியோ கோர்ஸு, டெஸ்ட் சீரிஸ், புக்ஸு, ஸோ எது வேணாலும் இந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டு நான் முன்னாடியே சொல்லிடுறேன், சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம உள்ளே கொண்டு போவோம். ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான டெஸ்ட் பேக் வந்து இன்னும் யாராவது வாங்காமல் இருக்குது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, என்டிபிசிக்கான டெஸ்ட் பேக் இருக்குது, குரூப் 4க்கான பேக்கு, தமிழ்நாடு போலீஸ்க்கான பேக்கு. இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஜென்ரல் ஸ்டடீஸு, மேக்ஸு எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதில் மீட் பண்ண முடியும். மெயினாக இந்த ஜிஎஸ் செக்ஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குவிஸெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒன்ஸ் நீ பர்ச்சேஸ் பண்ணால் பொறுமையாக படித்து கூட நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா 24 மாதம் வேலிடிட்டி இருக்குது, கிட்டத்தட்ட 2 வருஷம் வேலிடிட்டி இருக்குது. ஸோ அதுவும் வந்து ப்ரைஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் 487. ஓகே, 487. ஜஸ்ட் இந்த 487 500 பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். 2 வருஷத்துக்கு இதில் இருக்க குவிஸ் எல்லாமே பொறுமையாக படித்து டாபிக் வைஸ் போட்டு பாருங்கள். அவ்வளோதான். சரியாப்பா? ஸோ நீங்கள் வந்து சார் இதெல்லாம் எதுக்குன்றது மாதிரி நினைக்காத. ஏன்னா இங்கே எதுவுமே நமக்கு ஃப்ரீ கண்டென்ட்டாக இருந்தால் அதை மதிக்க கூட மாட்டோம். அட்லீஸ்ட் இந்த சின்ன அமௌண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. ஸோ அதே மாதிரி புக்கு கேட்டிருந்தீங்க சஜஷனுக்கு வந்து நான் 2 செஷன் இருந்ததுனால டக்குன்னு, ஏன்னா எல்லாமே முடிச்சுட்டு டக்குன்னு உள்ளே வர முடியல. ஸோ அதனால் புக்கு வந்து நான் நாளைக்கே சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சரிங்க. ஸோ வா, ஸோ சம்குள்ளே போகலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எஸ்டிஆரும் சம்ஸ் போயிட்டோம். ஸோ என்ன பண்ணுறது, நமக்கான பிபிடியில் வந்து புது சேனல் ஆரம்பித்ததுனால நிறையா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வேறு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் தான். ஏன்னா நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, ரெகுலராக வரவங்க லைவ் வந்து கம்பல்சரி வாங்க. ஏன்னா இந்த லைவ் பேஸ் வந்து உண்மையிலே எனக்கு கொஸ்டினுக்குரியது. ரைட், சரி வாங்க. ஃபஸ்ட்டு சம், 2 cube each of a 10 centimeter edge are joined end to end. Then the surface area of the resulting cuboid. இப்போ கொஸ்டினில் வந்து சார் இங்கே சர்ஃபேஸ் ஏரியான்னு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல கியூபு, நெக்ஸ்ட் கியூபு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டினில் சர்ஃபேஸ் ஏரியான்னு மட்டும் இருக்குது அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க. சரிப்பா, ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதை தான் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ லிசன், சர்ஃபேஸ் ஏரியானும் போது கொஷினில் சிம்பிளாக கேட்டதுனா அது டோட்டல் தான். ஓகே, ஸோ அது டோட்டலாக தான் நீ எடுத்துக்கணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நீ பார்க்கணும். ஸோ சப்போஸ் லேட்ரல் கேட்குறாங்க அப்படின்னா தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்கன்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஓகே, சரிவா. இப்போ 2 cube ஈச் ஆஃப் 10 centimeter edge. இப்போ 2 கியூப் இருக்குது. ஓகே, 2 கியூப்னா ஆர் ஜாயிண்ட் எண்ட் டு எண்ட், அதாவது 2 கியூபை வந்து அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்கும் அப்போ கியூப் அட்டாச் பண்ணா? இப்போ இது ஒரு கியூப்னு வச்சுங்க. ஓகே, இப்போ இது ஒரு கியூப் இருக்குப்பா. ஸோ லிசன், இப்போ இந்த கியூபோட இன்னொரு கியூபை வந்து அட்டாச் பண்ணுறாங்க.
கொஞ்சம் டயக்ராம் வந்து முன்ன பின்ன இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரியா. பார்த்துங்க, இந்த மாதிரி 2 கியூபை வந்து அட்டாச் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கியூபோட எட்ஜ் வந்து ஈச் ஆஃப் 10 சென்டிமீட்டர் எட்ஜுன்னு இருக்கா. அப்போ ஈச் ஆஃப் 10 சென்டிமீட்டர் எட்ஜுனா அப்போ இது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர், இந்த கியூபோட எட்ஜும் 10 சென்டிமீட்டர். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, 2 கியூபை வந்து அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கியூபாய்டு மாதிரி இருக்காங்க. ஓகே, ஒரு கியூபாய்டு மாதிரி இருக்கா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லா சைடும் 10 10னா அப்போ இதுவும் 10 இதுவும் 10. ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் என்னது, அப்போ 10 + 10 20. அப்போ லென்த்து வந்து பார்த்தோன்னா இந்த லென்த்து பார்த்தோன்னா 20, ஹைட்டு பார்த்தோன்னா 10, வித்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். தென் சர்ஃபேஸ் ஏரியா, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு நம்ம நேற்றே பார்த்தோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு. ஸோ ஃபார்முலா என்னங்க வரும், ஃபார்முலா தேவையில்ல, கான்செப்ட் தான். சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, மொத்தமே டாப்பு பாட்டமு லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு. ஆன்சர் பி 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 பி. ஏன்னா நானுமே வந்து உங்களுக்கு ஆன்சரை வந்து நோட் பண்ணல, நானுமே உங்கள் கூட தான் சால்வ் பண்ண போகிறேன். ரைட்ப்பா. ஸோ லிசன், ஸோ ஏன்னா வீடியோ பார்க்காதவங்களும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா. அப்போது நம்ம நேற்றே பார்த்தோம் லென்த்து பிரெத்து ஹைட்டு. அதாவது 2 காமனாக எடுத்து அப்படின்னா இப்போ யாருக்காவது ஸ்லோ ஆகுதா வீடியோ? ஸோ ஆன்சர் போட்டாச்சு, பிபின்னு போட்டாச்சு. ஸோ அப்போ முன்னாடிங்க 2 காமனாக எடுத்தால் லென்த்து பிரெத்து. இப்போ லென்த்து பிரெத்து, பிரெத்து ஹைட்டு லென்த்து ஹைட்டு கரெக்டாக தான் இருக்கா? ஓகேப்பா, ஓகே. ஸோ நான் ஆன் பண்ணிக்கிறேன் நான், நோ ப்ராப்ளம். ஓகேங்க. ஸோ அப்போ லென்த்து பிரெத்து, இப்போ லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 20, பிரெத்து வந்து பிரெத்து ஹைட்டு பிரெத்து. ஓகே, அதான் வித்து பிரெத்து அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போது 10 200 ப்ளஸ் பிரெத்து ஹைட்டும் இது ஒரு 100 ப்ளஸ் லென்த்து ஹைட் வந்து 200. ஸோ அப்போ பார்த்தா அப்படின்னா 400 500 500 × 1000. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா என்னப்பா, சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தா அப்படின்னா 1000. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்க. ஸோ அடுத்த சம் வா. ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே, ஸோ நம்ம நிறையா இதில் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. மகேஷ் மெர்வின் சி. ஓகே, the areas of 3 adjacent faces of a cuboid are x, y, z. If its volume b, then which is true? எது ட்ரூன்னு கேட்குறாங்க.
ஸோ கொஷின் நல்லா படிங்க. The areas of three adjacent faces of a cuboid are x, y, z. Adjacent faces of a cuboid னா adjacent faces னா என்னங்க? நான் again explain பண்றேன் listen. எனக்கு இங்கே ஸ்லோவாக இருந்தது, அதனால தான் போயிட்டு கட் பண்ணி லிசன். இப்போது கியூபாய்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி கியூபாய்டு வந்து வச்சுருக்குன்னா இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அட்ஜசன்ட் ஃபேஸஸ்னால் இதுக்கு அட்ஜசன்ட் ஃபேஸஸ் எது? the areas of three adjacent, இங்கே கொடுத்துட்ருக்கான் ஏரியான்னு சொல்லிட்டு. ஏரியா ஆஃப் த்ரீ அட்ஜசன்ட் ஃபேஸஸ் ஆர் எக்ஸ், ஒய், ஜெட். ஏரியா பக்கத்தில் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது. சரியா? அப்போது அட்ஜசன்ட் ஃபேஸஸ்னா லென்த், லிசன், இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. ஓகே, இது ஹைட்டுன்னு வச்சுக்கோ. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா அட்ஜசன்ட், பக்கத்து ஏரியா, இதுக்கு பக்கத்து ஏரியா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா. இந்த மாதிரி ஏரியாவை பிரிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு எக்ஸு, ஒய், ஜெட். ஷியர் ஒன்று. ஓகேப்பா. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல எக்ஸ்னா என்னன்னு வச்சுக்கிறேன், ஏரியா. அப்போ 3 ஏரியா நீங்கள் எத்தனை எடுத்துங்க, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, எல் இன்ட்டு பின்னு வரும். அப்போது நமக்கு எக்ஸை வந்து எல் இன்ட்டு பி, இந்த 2 அட்ஜசன்ட் ஏரியா, இந்த பக்கத்தில் ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ஏரியா இப்போ ஒய் என்ன எடுத்துப்ப, ஒய் வந்து பிரெத்து, ஹைட்டு. ஓகே, ஜெட் என்ன எடுத்துப்ப, ஹெச் இன்ட்டு எல். ஸோ டேட்டாஸை இப்படி எடுத்துக்க. ஸோ நான் மறைக்கிறேண்ணா. ஓகே, அகைன் நான் மறைக்கிறேன். ஏன்னா பிபிடி நமக்கு சைஸ் பத்தலைங்க, ஏன்னா பக்கத்தில் வேறு ஒரு வால்யூம் இருக்குது. if its volume is v then which is true? இப்போ வால்யூம் என்ன வரும்? இப்போ வால்யூம் பார்த்தா அப்படின்னா வால்யூம் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. வால்யூம் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அப்போ நமக்கு லென்த் என்னன்றது தெரியணும், பிரெத் என்னன்னு தெரியணும், ஹெச். ஃபோட்டோ சைஸ் லெஸ் பண்ணுங்க. ஓகேங்க. ஓகே விஜி. ஸோ இப்போ ட்ரூன்னு தானே கேட்குறாங்க. விச் இஸ் ட்ரூ, லிசன், விச் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. அப்போது எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், எனக்கு வி பார்த்தா அப்படின்னா எக்ஸு கியூபு, ஒய் ஸ்கொயர், ஜெட்டு ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய், ஜெட்டுன்றாங்க. ஆனால் இங்கே வி தான் இருக்கா. சப்போஸ் வி ஸ்கொயர்னா வி ஸ்கொயர் பண்ணிப்பார். ஸ்கொயர் பண்ணி பார்த்தா எல் ஸ்கொயரு, பி ஸ்கொயரு, ஹெச் ஸ்கொயரு. அப்படின்னா எனக்கு எல் இன்ட்டு எல், பி இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஹெச். லிசன், இங்கே எல்பின்னு இருக்காங்க. இந்த ஒரு எல்பி, ஓகே, இந்த ஒரு எல்பியை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பிஹெச், இந்த ஒரு பிஹெச்சை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்று ஒரு ஹெச்எல் நான் ஜெட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய், ஜெட். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய், ஜெட். ஆப்ஷன் பி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்க. ஸோ தேங்க்யூ விஜி. இப்போ கான்செப்ட் புரியுதா? இப்போ லைவ்ல இருக்கவங்க செஷனை லைக் பண்ணிக்க. ஸோ கான்செப்ட் புரியுதுலங்க?
கிளியர் 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 ரைட். நெக்ஸ்ட் சார் 3 டைமென்ஷன் கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஓகேங்க, நான் சிலிண்டர் வந்து எடுக்கல, நான் எடுத்துட்டு அப்புறம் இதை கொண்டு வரேன். ஸோ அடுத்த கொஷின் வா, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சிலிண்டருக்கு அதுக்கப்புறம் வரேன். ஹெமிஸ்பியர், the volume of two hemisphere in the ratio, the volume of two hemisphere in the ratio. What is the ratio of the radii? இப்போ ரேடியைனா ரேடியஸ்னு கேட்குறாங்க. ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா சிம்பிளாக பார்த்துக்கணும். ஹெமிஸ்பியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இங்கே வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரேஷியோ பார்த்தாலே 2 ரேஷியோக்கு வந்தாலே நமக்கு, ஆனால் கொஷினே தான் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ரேடியைன்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம வந்து டிவிஷன் மெத்தடில் அப்ளை பண்ணிடணும். இப்போ 2 ஹெமிஸ்பியர், அப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூம் என்னங்க வரும்? ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா ஸ்பியர் பார்த்தா 4/3 πr கியூப்னா இது 2/3 πr கியூப். அப்போது நான் வந்து இது கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ டிவைடட் பை 2/3 πr, இது ஸ்மால் ஆர் கியூப்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 8/27. ஸோ 2/3 கேன்சல், பை கேன்சல். 2:3, 2:3. இப்போ வந்துருங்க. ஓகே, நோ ஆடியோ. ஓகேப்பா. ஸோ லிசன். ஸோ நமக்கு இந்த பிளகின் வந்து கேமரா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் பிளகின் மாற்றி போட்ட உடனே சரியாயிடுச்சு. ஸோ ஏன்னா ஆடியோ பிளகினை வேறு பிளக்கில் போட்டிருக்கேன். ஓகே கிளியர். சரிங்க, இப்போ நமக்கு ஆர் கியூபு இதுக்கு வரப்போ 8/27. ஸோ கியூப், இங்கேயும் கியூப் இருக்குது, இங்கேயும் கியூப். அப்போ நமக்கு இது 2 கியூபு, இது பார்த்தீங்கன்னா 3 கியூப் கேன்சல் ஆகுங்க. ஆன்சர் 2:3. ஸோ கியூப் ரூட் எடுத்து அப்படின்னா ஆன்சர் 2:3. ஸோ விஜய் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஓகேங்க, சரி ஓகே. ஸோ அடுத்த கொஷின். ஸோ லைவில் இருக்கவங்களுக்கு என்னுடைய பேட்ச் டீட்டெயில்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ பேட்சை பற்றி நான் சொல்லவே இல்லை. இப்போது ஆஃபர் வந்து நமக்கு உள்ளே இறங்கிட்டுருக்கு. ஸோ நேற்று விட இன்றைக்கி ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய கோட் யூஸ் பண்ணுங்கள், Y227 கோட் யூஸ் பண்ணிக்கோ. Feb 23 நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, February 23 நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் அகைன் அண்ட் அகைன் ஏன் சொல்கிறேன்னா, அப்பப்போ புதுசாக நிறைய பேர் வந்து உள்ளே போயிட்டுருக்கீங்க. ஸோ மார்னிங் 6 to 7 இதை என்னுடைய மைண்டில் நான் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் இதை சொல்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறனோ இல்லையோ, நான் 6 to 7 வந்துணுன்றதுக்காகவே நான் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். சரி, அப்போ தான் நான் மார்னிங் ஓகே 6 to 7 கிளாஸ் இருக்குன்றது. ஸோ எனக்கு வந்து நானாக தூங்கிட்டா கூட என்னை ஒரு ஏதாவது ஒன்று வந்து எழுப்பி விட்டுரும். ஓகே, ஸோ அதனால் நிறைய பேர் சார் இதையே ஏன் சார் திரும்ப சொல்லினுக்கிறீங்க, சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகேப்பா.
சரி வாங்க நெக்ஸ்ட் சம் வா. ஸோ நீங்கள் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு முன்னாடி வந்து ஸோ நானுமே லைட்டாக கொஷின் பார்த்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே ப்ளகின் போட்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கேமரா ப்ளகின் வந்து கரெக்டாக நான் கனெக்ட் பண்ணல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த சம் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி சொல்லுங்கள். நமக்கு டைம் இருக்குது, கரெக்டாக நான் முடிச்சிடலாம், 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். நம்ம பர்சன்டேஜ் சம்மை, நம்ம பர்சன்டேஜ் கான்செப்டை யார் கிளியராக பிடிச்சிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு தெரியும் சம் வந்து எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. யாராவது என்னுடைய பர்சன்டேஜ் கிளாஸில் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி என்ன யூஸு சோமாசேகர்? நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து மேட்ரு கிடையாது, நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, ஏப்ரல் 1 குரூப் டி எக்ஸாம் வந்துடும், அதுக்குள்ளே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களான்னு. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது வேறு, நான் எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணோம் அந்த டாபிக் வரைக்கும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கியான்றது வேறு. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சா நம்ம 1 மந்த் இல்லை 10 டேஸில் கூட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். மார்னிங் 2 ஹவரு, நைட்டு 2 ஹவருன்னு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், என்னால் முடியும். சரியா? ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸை வச்சு நான் ஒரே ஒரு 10 டேஸில் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். ஸோ அதனால் முதல்ல வந்து நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுல மேட்ரு கிடையாது, நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணணுன்றதை மட்டும் மைண்டில் வைங்க. ஸோ ஈச் எட்ஜ் ஆஃப் எ கியூப் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. அப்போது 50% இன்க்ரீஸ் ஆகுதான், அதாவது 50%னா 1/2. ஓகே, ஸோ 1/2 பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இனிஷியலாக 2லிருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது 3/2. ஸோ அப்போ இனிஷியல் எட்ஜ் அதாவது ஈச் எட்ஜ் ஆஃப் கியூப் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%னா இனிஷியலாக 2 இருந்து ஃபைனலாக நமக்கு 3 இருந்துருக்குங்க. தென் the percentage increase in its surface area, percentage increase in its surface area. அப்போது இது வந்து எட்ஜ். ஓகே, நமக்கு கியூபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சைடு, அதாவது 6 எட்ஜஸ், 6 எட்ஜஸ்ங்க. அப்போது 6 எட்ஜஸ்னும் போது ஒரு எட்ஜு, ஈச் எட்ஜு பார்த்தீங்கன்னா நீ 2xன்னு வச்சுக்க, இது 3x கூட வச்சுக்க, ரேஷோ. ஒரு எட்ஜு பார்த்தீங்கன்னா 2x சென்டிமீட்டர்னு வச்சுக்கோ, மொத்தம் 6 எட்ஜு, அப்போனா இங்கே 12x ஆங்க. அப்போ ஃபைனலாக பார்த்தா அப்படின்னா 18x ஆங்க. அப்போது தென் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் ஏரியா, ஆன்சர் ஆப்ஷன் என்னப்பா? ஏவா? யூ ஷுட் சார், ஏப்ரல் 1 குரூப் டி எக்ஸாம் வந்துடும், அதுக்குள்ளே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களா? ஓகே, அதுதான் பழைய கமெண்ட்டு. ஸோ வெறும் 4 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மொத்தம் 20 மெம்பர்ஸ் இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ரைட்பா. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து நான் கொடுக்கல. பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணுறவங்க பண்ணியிருக்கவங்க இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் 2 டேட்டா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் வா. ஆர்ஆர்பி சிபி2 பெய்டு பேட்ச் மேக்ஸ் எடுப்பீங்க. ஒன்ஸ் எவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நான் மேக்ஸ் எடுப்பேங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக சிபிடி 2க்கு மேக்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தீங்க கேட்குறீங்க அப்படின்னா ஒரு போல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த போலுக்கு நீங்கள் கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக அந்த போல் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனந்த் ரவி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெற்றி 1 point இஸ் there எனிவே வி கேன் எக்ஸ்டெண்ட். ஸோ வெற்றி 2.2 வீடியோவிலேயே நான் நிறைய கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். சரியா? வெற்றி 2.0 மிஸ் இருந்தீங்களான்னு தெரியல. கேன் வி எக்ஸ்டெண்டான்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம அகெயின் ஒரு வெற்றி பேட்ச் ஒரு கம்ப்ளீட் ஆப்டிடியூடுக்கு ஒன்று கம்ப்ளீட் அட்வான்ஸ் மார்க்ஸுக்கு ஒன்று கொண்டு வருவோம். metal cube. 3 metal cube with edges 6 cm, 8 cm, 10 cm respectively are melted together and formed into a single cube. Find the side of resulting cube. Find the side of resulting cube. ஸோ லிசன், அதாவது 3 மெட்டல் கியூபா. இப்போ இது ஒரு கியூப் நான் சின்னதாக வரைகிறேன், இது ஒரு கியூபு, இது ஒரு கியூப். ஓகே, இது 6, எல்லா சைடுமே 6, 8, 10. அப்போது ஆர் மெல்டட்னா அதை உருகுறாங்க. சரியா? அதை உருகுறாங்க. அப்போ இதை உருக்குறாங்க அப்படின்னா மொத்த ஏரியாவும் தானுங்க அதில் கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை ஆகும், மொத்த வால்யூம். ஓகே, அப்போ நமக்கு இது இருக்கிறது ஏ கியூபுங்க சைடு, இதில் இருக்கிறது ஏ கியூப், இதில் இருக்கிற ஏரியா ஏ கியூப். அப்போ பார்த்தீங்கன்னா 216, ஸோ 512, 1000. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே உருக்கி ஒரு கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ஒரு மொத்த மெட்டலுக்கான கியூப். அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு எவ்வளோப்பா வரும்? ஸோ ஆட் பண்ணால் எவ்வளோங்க வருது? 512, 216, 1728 ஏரியா சைடு. அப்போ அந்த மொத்த ரிசல்ட்டிங் கியூபோட சைடு என்ன இருக்கும்? 12. ஆன்சர் 12 சென்டிமீட்டர். வால்யூம் தாங்க, சாரிங்க. ஓகே, சரிப்பா. ஸோ அகெயின் இந்த டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் ப்ரைம்க்கான ப்ரைஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ லைவில் தெரியாதவங்க இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஸோ கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் மற்ற எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அண்டு இனிமேல் வரக்கூடிய அப்கமிங் எல்லா பேக்குமே இதில் வந்துடும். ஸோ 2 years வேலிடிட்டி இருக்குது இந்த பேக்குக்கு. இதில் வர ஜிஎஸ் கொஷினை மேக்ஸிமம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வா. 7 ஈக்குவல் கியூப்
each of side 5 cm or joined end to end. எங்க first sum பார்த்தோம்ல அதே மாதிரி find the surface area of the resulting cuboid. ஸோ நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க. Seven equal cube each of side. அவ்வளோதான். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7 ஒரு கியூபோட சைடு 25 35. ஸோ பிரெத்து 5 தான் இருக்கும், ஹைட்டும் 5 தான் இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிசல்டிங் கியூபாய்ட்னா அப்போது 2 into LB plus BH plus LH. ஓகே, ஸோ 2 LB na length breadth 35 into 5 plus breadth into height 5 into 5. ஸோ 35 into 5. ஸோ அப்போ 35 into 5 175 plus 25 175. ஸோ 15. ஸோ 14 15 16 17 337 into 2. ஓகே, ஸோ டபுள் பண்ண அப்படின்னா answer 750. Answer 750. Okay, next sum va. So அடுத்த sum. So almost எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரிப்பா, ஸோ நான் கண்டிப்பாக இந்த லைவ் வந்து இதுக்கு ஒரு டைமிங் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரியா? ஏன்னா ஸ்லாட்டே வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஈவினிங் 6 மணிலேருந்து தொடர்ந்து லைவ் ஓடிட்டே தான் இருக்குது சேனலில். ஸோ நான் வந்து எந்த ஸ்டாஃபுமே போயிட்டு கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கான டைமிங் வந்து என்னன்றதை கொஞ்சம் போடுங்க. ஸோ ஆஃப்டர் 7 o'clock 7 to 10 இந்த இன்பிட்வீன் 7 இல்லைனா 8 இல்லைனா 9. ஸோ இந்த 3 ஹவரில் ஏதாவது சொல்லுங்கள், நான் மேட்ச் பண்ணி வரேன். ஓகே, ஸோ 7 to 8 ஓகேவா இருக்குன்றது என்னுடைய தாட்டு. ஸோ லெட்ஸ் பார்க்கலாம். A cuboid of dimension 24 centimeter into 9 is melted and smaller cubes or side 3 cm is formed. Find how many such cubes can be formed. Listen, a cuboid of dimension melted and smaller cubes are of side 3 cm is formed. Find how many such cube can be formed. அப்போ மொத்த கியூபுமே அப்போட ஏரியா வந்து பார்க்கணும். முதல்ல இந்த ஏரியாவை எவ்வளோன்னு பாரு, சாரிங்க வால்யூம் எவ்வளோன்னு பாரு. முதல்ல வால்யூம் பார்த்தீங்கன்னா வால்யூம் 24 into 9 into 8 இது மொத்த வால்யூம். ஓகே, அப்போது கியூப் பார்த்தீங்கன்னா எத்தனை 3 சென்டிமீட்டரா, அப்போது இதோடைய வால்யூம் என்ன, ஏ கியூப். அப்போ ஏ கியூபுன்னும் போது ஒரு மொத்தம் இது என்டையர் டோட்டலு, அதில் வந்து நமக்கு கியூப் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம 27. ஸோ 9 9 3 8. ஆன்சர் என்னங்க, 8 8 64. ஆன்சர் ஓவர். ஸோ டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுமா யாருக்காவது? இந்த சம் புரியுதா? நீ டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யாராவது வேணும்னா கேளுங்க. Oh, 8 to 9, 7 to 8. Okay, no, clear. ஸோ ஜனனி லெஜண்ட், நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கிளியராக தான் இருக்கும். தூக்கம் ரைட். ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காரு எக்ஸ்பிளைன். ஓகேங்க. ஸோ அதாவது எ கியூபாய்டு
ஒரு கியூபாய்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு செங்கல் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். ஓகே, இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைமென்ஷன், இதோட டைமென்ஷன் முதல்ல லென்த்து 24, ஸோ ஹைட்டு 9 வச்சுக்கோ, பிரெத் 8 வச்சுங்க. ஓகே, இஸ் மெல்டட்னா இதை உருக்குறாங்க. அப்போ என்டையர் வால்யூம் இது உருகிடும். அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு லிக்விட் ஆக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். இது வந்து லிக்விட் ஆகிறாங்க. அப்போ இது மொத்த வால்யூம் தானுங்க. இது மொத்த வால்யூம் பார்த்தா அப்படின்னா 24 × 9 × 8. வால்யூம்னா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அண்ட் ஸ்மாலர் கியூப் ஆர் ஆஃப் சைடு 3 cm இன்ஃபார்ம்டு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஐஸ், அதாவது ஐஸ் பாக்ஸ்னு வச்சுக்கோ. ஓகே, நம்ம ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி ஆகிறதுக்கு ஒரு பிளேட், ஒரு ட்ரே வைப்போம்ல, அந்த ட்ரே வந்து அது ஸ்மாலர் சைடு ஒரு கியூபாக ஆக்குறீங்க. ஓகே, இதை பார்த்து அப்படின்னா இந்த மாதிரி வந்து 3 cm வந்து மொத்தம் எத்தனை கியூப் வந்து உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. இப்போது இது எத்தனை கியூப், இந்த ஒரு ட்ரேல வந்து இதை லிக்விடாக ஆக்கி இதில் ஊற்றுறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ எத்தனை ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்களா. அப்போ என்டையர் வால்யூம் வந்து இதுக்குள்ளே என்டர் ஆகுதுன்னா ஒரு கியூபுக்கு பார்த்தா அப்படின்னா ஏரியா எவ்வளோ பிடிக்கும், வால்யூம் எவ்வளோ பிடிக்குது, 3 × 3 × 3. அப்போனா 24 × 9 × 9 8 பிடிக்கிறதுக்கு எத்தனை கியூப் எடுக்குன்றது தான் கிளாரிட்டி. ஓகே, ஸோ அப்போ 9 9 3 1s are 8 8 8s are 64. ஸோ ஆன்சர் ஓவர். ஸோ அதே மாதிரி நமக்கு தமிழில் டிஎன்பிசிக்கான குரூப் 2 பேட்சஸ் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. இல்லை சார் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக பேட்ச் வேணும்னு கேட்குறாங்களோ, இல்லை உனக்கே வேணும்னாலும் பாலிட்டிக் தனியாக, ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, ஜியாகிரஃபிக்கு தனியாக இருக்குது. ஸோ என்னுடைய கோட் யூஸ் பண்ணிக்க, Y227 கோட் யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பேட்ச் டீட்டெயில்ஸ் நான் ஃபைனலாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சார் பேட்ச் ஸ்டார்ட் ஆன அப்புறம் வந்து பாதியில் வந்து புரியலன்னெலாம் சொல்லாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேலேருந்தே, ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே என்னோட ட்ராவல் பண்ணிவிடுங்க. ஓகே, மார்னிங் 6 AM to 7 AM, மார்னிங் 6 AM to 7 AM கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு மெகா பேக், இந்த தமிழ்நாடு மெகா பேக் வந்து உண்மையிலே இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. 4500 rupeesக்கு என்னுடைய அப்கமிங் பேட்சஸ் எல்லாமே, என்னுடைய அப்கமிங் பேட்சஸ் ஆகட்டும், இல்லை இருக்கிற பேட்சஸ் ஆகட்டும், இதில் எல்லாமே இனிமேலும் தமிழ் சேனலில் எடுக்க போகிற மொத்த பேட்சுமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அப்கமிங் பேட்ச் நீங்கள் கேட்டிங்கல்ல, என்னது கேட்டிங்க, குரூப் டி, அதாவது என்டிபிசிக்கான ஃபேஸ் 2, என்டிபிசிக்கான ஃபேஸ் 2 இதுவில் பேட்ச் வந்து ஆட் ஆகிடும். வெற்றி பேட்சும் இதில் ஆட் ஆகிடும். ஸோ எஸ்எஸ்சி பேட்ச் வேணும்னாலுமே இதில் ஆட் ஆகிடுங்க. ஓகே, சரிப்பா. ஸோ பாதி பேர் கேட்காமே போயிட்டீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ குட் நைட்ங்க.